நான் நிறைய முறை நினச்சிருக்கேன் மேம். நம்ம ஏன் இந்த ஃபீல்டுக்கு வந்தோன்னு. ஆக்சுவலாக சாரி, நான் எந்த இன்டர்வியூஸ்லுமே நான் அழுததில்லை. என்னமோ தெரில, உங்களோட கொஸ்டின் என்ன அழ வைக்குது. சாரி. என்ன மேரேஜ் பண்ணலையா, குழந்தை பெற்றுக்கலையா, எல்லாம் பெற்றுக்கிட்டா யார் பாப்பா? ஃபினான்ஷியல் இஷ்யூன்னு இங்கே ஒன்று பெருசாகவே இருக்குது. ஆக்சுவலாக ஒர்க் வந்தால் தான் நம்ம போக முடியும். அந்த ஒரு இது இருக்குது. அவர்கிட்டேருந்து வாயில் வர்றது எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணுடா எல்லாம் சரியாயிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாம் சரியாயிடும், இது மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் அந்த கொஞ்சங்கிறது இன்னும் எத்தனை வருஷம் அப்படிங்கிறதா எனக்கு தெரியல. என்ன நம்பிக்கை துரோகம் நடந்தது? மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோன்ற பயம் சின்னதுலேருந்தே எனக்கு ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்கிறதுனால. சின்னதுலேருந்து என்ன சேஃப்டி இல்லை? வீட்டில் வந்து தனியாக தான் இருப்பேன், சின்னதுலேருந்தே தனியாக தான் இருப்பேன். அந்த ஸ்கூல் போகிற வழியிலேருந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாமா மச்சான் அப்படின்னு அவங்களே ஒரு இதை சொல்லிக்கிறது. நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், இங்கே கூப்பிட்டு போகிறேன், இல்லை இந்த சுச்சுவேஷன் நானும் பார்த்துட்டு வந்திருக்கேன். சின்ன வயசில் ஹாரஸ்மெண்ட் இருந்தது எனக்கு. வந்து எங்கள் பெரியப்பா பசங்க அப்படி பண்ணியிருக்காங்க. சும்மா சைக்கிளில் போயிட்டே இருப்பேன், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பேன், அது வழி மறைக்கிறது, புத்தம் கொடுன்னுவாங்க. அதை தூக்கும்போது நம்மளோட பிரெஸ்ட் வந்து அவங்க கையில் படுற மாதிரியும். இப்போது பெரிய பெரிய மூவி பண்ணும்போது ஒரு சில படத்தில் நான் இவ்வளோ நாள் கடந்ததில் ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் அதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டைரக்ட். ஸோ அவர் வந்து தப்பாலாம் இது பண்ண மாட்டார். சீனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கேட்பார். நம்பர் கேட்டால் கூடு அப்படின்னு இன்ஸ்டாவில் கேட்டார். அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு காஃபி சாப்பிட வரீங்களா அப்படின்னு. சார் 10 மணி ஆகிடுச்சு சார், இதுக்கு மேலே எங்கே சார், நான் அந்த டைமில் வெளில வர மாட்டேன் அப்படின்ற. அப்போ வந்து சொல்கிறாங்க, இந்த டைமில் வெளில வர மாட்டேறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு 10:30 மணி போல் அடிக்கிறார், 11 அடிக்கிறார். நான் ஸ்டாப்பாக மேம் 5 மணி வரைக்கும். உன்னை வந்து பெண்கள் கூட கூப்பிட்றாங்களாமே, அதை எப்படி மேம் சொல்கிறதே? ஆமாம், இன்பாக்ஸில் வந்து இப்போல்லாம் வந்து அது ஃபேக் ஐடியா இல்லை ஒரிஜினல் ஐடியாலாம் தெரியல. ஆனால் சடார்னு ஒன்ஸ் வீடியோ கால் வந்துருச்சு, அதை கட் பண்ண முடியல, அப்படியே வந்து அடிச்சுட்டே இருக்குது. சைலண்ட் போட்டலாம் திரும்ப அடிச்சுட்டே இருக்குது. ஃபீமேலாக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு ஆன் பண்ணால் அந்த லேடி வந்து அப்படியே காஸ்ட்யூம் ட்ரெஸ்ஸே இல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போனாப்லையா, ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போனப்போ லேடி டைரக்டர் வந்து அப்ரோச் பண்ணாங்களாம். ஒரு இதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் நடக்கும். ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, லேடி ப்ரொடியூசர்ஸ். கண்டிப்பாக இது வந்து இவ்வளோ தூரம் ஏன் ஹீரோஸ் இருக்காங்கல்ல, ஹீரோஸே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணணும். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்? தஷ்மிகா. ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கள். எங்கே பிறந்தீங்க? கூட பிறந்தவங்க? பிறந்தேன். ஆக்சுவலாக கும்பகோணத்தில் தான் வளர்ந்தேன். நான் கூட பிறந்த ஒரு தம்பி மட்டும்தான். குடும்ப சூழ்நிலை இப்பொழுதுக்கு நான் சென்னை செட்டில் ஆகி இங்கேயே இருக்கேன் 12 இயர்ஸாக. கல்யாணம் ஆகிடுச்சா? இல்லை. லவ் பண்ணுறீங்களா யாராவது? லவ் போயிட்டுருக்கு. இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை எங்களுக்குள்ள. அந்த மாதிரி. படிச்சுட்டு என்ன பண்ணீங்க? வேலைக்கு ஏதாவது போனீங்களா? இல்லை மேம், ஒரு சின்ன ஒரு ஸ்கூலில் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்கூலு. ஆக்சுவலாக அது ஒரு எல்கேஜி வரைக்கும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சின்னதுலேருந்தே சினிமா ஆர்வம் அப்படிங்கிறதுனால எனக்கு அதெல்லாம் செட் ஆகலை. ஸோ சினிமா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபேஸ்புக் மூலமாக கிடைச்ச ஒருத்தர் மூலமாக தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். வினு ராகவன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர். அவர் நல்ல ஒரு பர்சனாக இருந்ததுனால நான் இவ்வளோ ஒரு இதில் இருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக என்னட்ட வந்து மிஸ்யூஸ் பண்ணதில்லை, எதுவும் இது பண்ணதில்லை. டேரெக்டாக நீ என்ன ஆசை, ரைட் பண்ணிகிட்ருக்க, ரைட்ரா, நீ என்ன ஆக விரும்புகிற, அந்த ஃபேக் ஐடியில் பேசுகிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ என்ன ஆசைப்படுற அப்படிங்கிறத சொல்லு. நீ தானா, இது நீ தானா, அந்த ஐடியில் இருக்குது ஒரிஜினலா நீ தானா அப்படின்னு. ஆமாம் நான் தான் அப்படின்னு வீடியோ கால் வந்து பார்த்து அடுத்த செகண்டே கட் பண்ணிவிட்டு அவர் வாங்கி கொடுத்த வாய்ப்பு தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அவரை நம்பி தான் அந்த சென்னையே வந்தேன் நான். எப்படி நம்பினீங்க? ஒரு ரேண்டம் பர்சன் எப்படி நம்பினீங்க? ஆக்சுவலாக அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் நான் பார்த்தேன். நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு இங்கே ரிலேஷன் இருக்கிறதுனால அவரை மட்டும் நம்பி வரல. பட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவரை மட்டும் தான் நான் நம்பினேன். இங்கே நான் ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தேன். வந்து இப்போ வீடெல்லாம் எடுத்துருக்கீங்க? வீடு இருக்குது. 3-4 இயர்ஸாக வீட்டில் தான் இருக்கு. இப்போ தம்பியெல்லாம் உங்கள் கூட தான் இருக்காரா? இல்லை அவங்க எல்லாமே அங்கே செட்டில், மேரேஜ் ஆகி அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. நான் சென்னையோட செட்டில் ஆகிட்டேன். நான் சென்னையோட செட்டில் ஆகிட்டேன். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கல? இல்லை, கொஞ்சம் ஒரு கால சூழ்நிலைனால அப்படியே தள்ளிகிட்டே போயிட்டுருக்கு. என்ன கால சூழ்நிலை? என்ன பண்ணுறது, ஃபினான்ஷியல் இஷ்யூ ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டு சைடு அப்படியே போயிட்டுருக்கு. சினிமா அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அது மேரேஜோட பேச்சு எடுக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோ எங்கே இருந்தாவது வந்து எல்லாரையும் ஆட்டம் காமிச்சிருது. அதனாலவே என்னோடய லைஃப் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. அழாத நாள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுமா. நைட் ஆனால் எனக்கு எங்கே இருந்தால் அந்த அழுகை வருமோ, எங்கே இருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு இமேஜினேஷன்லாம் வரும்னு எனக்கு தெரியாது. எதோ கற்பனை போயிடும்.
என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நம்ம திரும்பி படுத்தா கூட யாருமே இருக்காது பேசுறதுக்கு கூட. அந்த மாதிரி ஒரு சூழல் தான். யாரையும் நம்பி பேசவும் மாட்டேன். கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. யாரும் ஜென்ஸ்கிட்டையும் பேச மாட்டேன். ஒர்க் ரிலேட்டட் அவ்வளோதான். மற்றபடி எந்த நேரத்தில் என்ன மைண்ட் செட்டில் இருக்குன்னே எனக்கு தெரியாது. திடீர்னு கோவம் வரும், திடீர்னு உட்காந்து அழுவேன், திடீர்னு நானாக கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பேன். இப்பொழுதுக்கு பெரிய சப்போர்ட் அம்மா தான். பாய் ஃப்ரெண்டு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காரு உங்களோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு? அவர் இல்லை அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு கிடையவே கிடையாது. என்னம்மா அது யாரோ கூட்டின்னு வந்தார், அவரால் நான் வந்தேன்ற. இப்போ பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா இண்டஸ்ட்ரியிலேயே இல்லைன்ற. 5 இயர்ஸில் சொல்கிறேன். அந்த 5 இயர்ஸாக அவங்க இல்லைன்னா எனக்கு சப்போர்ட் இருக்காது. இவ்வளோ பிச்சல் புடுங்கல், இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம், அதுக்கு நடுவில் அவங்க இல்லைன்னா எனக்கு அந்த சேஃப்டி இல்லை, அவ்வளோதான். மற்றபடி அடிக்கடி ரொம்ப தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் அதான் அந்த தம்பியை வீட்டோட வச்சுக்க வேண்டியது தானே? அதுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ண வேண்டியது தானே? ஃப்ரெண்ட்ஸும் இல்லைன்ற. இது நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் நீயே கிரியேட் பண்ணிக்கிட்ட விஷயம் தானே. கண்டிப்பாக. அப்புறம் நீ யாரும் ப்ளேம் பண்ணவே முடியாது, கடவுளை கூட ப்ளேம் பண்ண முடியாது. நீயா பார்த்துக்கிட்ட, நீயா உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகக்கூடாதவங்க கூட ஆகி அடிபட்டுட்ட. அதனால் இப்போ உன்னால் யாரையும் நம்ப முடியறதில்ல. திரும்பி படுத்தா பேசுறதுக்கு யாருமே இல்லைன்றது இது கரெக்டே கிடையாதே. நீயா பண்ணிக்கிட்டது தானே. ஆமாம். அண்ட் ஒரே ஆளாக ஒரு பொண்ணாக எந்த ஊர்லேயுமே கூட சேஃப்டி கிடையாதே. கண்டிப்பாம்மா. தெரியல, நிறைய எதிர்பார்த்துட்டே இருக்கேன். அந்த நாள் என்னைக்கு அமையும்? எந்த நாள்? எனக்கு கல்யாணம் ஆகிறதுனால எனக்கு எப்படின்னா, ஃபேமிலி கூட ஓகே ஆகி அவங்க பண்ணும் அப்படிங்கிறாங்க. நானும் சரி ஓகே, இன்னைக்கு நடந்துரும், நாளைக்கு நடந்துரும். கல்யாணம் தான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறியா நீ? பிடிக்கும். இது கல்யாணம் பண்ணுறது பிடிக்குமா இல்லை கல்யாணம் பண்ண பிடிக்கும்? பையனு பிடிக்கும், அவ்வளோதான். நான் நிறைய முறை நினச்சிருக்கேன் மேம், நம்ம ஏன் இந்த ஃபீல்டுக்கு வந்தோன்னு. ஆக்சுவலாக சாரி, நான் எந்த இன்டர்வியூஸ்லுமே நான் அழுததில்லை. என்னமோ தெரில, உங்களோட கொஸ்டின் என்ன அழ வைக்குது. சாரி. நான் இனிமேல் இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு டிஷ்யூ பாக்ஸ் இங்கே வச்சேங்க. நீ அழுது, இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் அழுது. ஐயோ இல்லைம்மா, அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக அது என்ன சொல்கிறது, யார் கேட்டாலுமே அழுதுருவேன். சில பேர் கேட்டால், நம்ம இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களை பற்றி கேட்குற ஒரே கொஸ்டின், என்ன மேரேஜ் பண்ணலையா, குழந்தை பெற்றுக்கலையா, எல்லாம் பெற்றுக்கிட்டா யார் பாப்பா? ஃபினான்ஷியல் இஷ்யூன்னு இங்கே ஒன்று பெருசாகவே இருக்குது. ஆக்சுவலாக ஒர்க் வந்தால் தான் நம்ம போக முடியும், அந்த ஒரு இது இருக்குது. அவர்கிட்டேருந்து வாயில் வர்றது எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணுடா எல்லாம் சரியாயிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாம் சரியாயிடும், இது மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் அந்த கொஞ்சங்கிறது இன்னும் எத்தனை வருஷம் அப்படிங்கிறதா எனக்கு தெரியல. யாருக்கிட்டையும் போய் சொல்லவும் முடியல, அம்மாக்கிட்டையும் சொல்ல முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நானாக தேடிக்கிட்டது. இது எல்லாமே யாரையும் நம்ப மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். ஆனால் இது சரின்னு பட்டுச்சு. அதனால் எங்கள் வீட்டு சைடு சப்போர்ட், ஆனால் அவங்க வீட்டு சைடு இன்னும் அந்த இது கிடைக்கல. அவங்க ஏற்றுக்கிற மாதிரியும் இல்லை, ஏற்றுப்பாங்களான்னு தெரியல. ஏதோ நடக்குது உள்ள, பட் எனக்கு தெரியல. அவர் என்ன பண்ணுறாரு? அவர் ஜிம் கோச். பையன் ரொம்ப நல்ல பையன். ஆக்சுவலாக பையன் இந்த 5 இயர்ஸில் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்து எப்படியா என்னை ஏமாத்துற மாதிரி இருந்தோ, மட்டம் தட்டி இருந்தாலோ, ஏதோ சப்போர்ட் இல்லாமல் இருந்திருந்தாலோ நான் போகட்டும் அப்படின்னு விட்டுருப்பேன். ஆனால் அப்படி கிடையாது, எல்லாத்துக்குமே சப்போர்ட்டு. போய் ரீசெண்டாக எனக்கு கை லெஃப்ட் உடஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அந்த 2 months இது வரைக்குமே என்னோடய ஃபினான்ஷியல் இது எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க. அவங்களோட சூழ்நிலையிலேருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க இங்கே தங்க முடியல, அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல, விடவும் முடியல. அந்த ஒரு சூழலில் இருக்குது. இதோட சேர்த்து ப்ரொஃபஷ்னலையோடையும் போராடுறேன், பர்சனல் கூடயும் போராடுறேன். இதுவா அதுவா அப்படிங்கும் போது தான் என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியல, யாரையும் நம்புற மாதிரி யாருமே கிடையாது. யாராவது ஃப்ரெண்டாக கேட்டால் கூட சொல்ல மாட்டேன். நம்புற மாதிரி என்னம்மா? அப்படி என்ன நம்பிக்கை துரோகம் நடந்தது? நம்பிக்கை துரோகம்னு இல்லை, அது என்ன சொல்கிறது, மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோன்ற பயம். சின்னதுலேருந்தே எனக்கு ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்கிறதுனால. சின்னதுலேருந்து என்ன சேஃப்டி இல்லை? அப்பா அம்மா கிட்ட வளரல, 2 வயசுலேருந்து பாட்டி கிட்ட வளர்ந்தேன். எல்லாருமே ஒர்க் போயிடுவாங்க. ஆக்சுவலாக நான் வீட்டில் தனியாக தான் இருப்பேன், சின்னதுலேருந்தே தனியாக தான் இருப்பேன். அது ஸ்கூல் போகிற வழியிலேருந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாமா மச்சான் அப்படின்னு அவங்களே ஒரு இதை சொல்லிக்கிறது. இப்போ அங்கிள் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமா, நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், இங்கே கூப்பிட்டு போகிறேன், இல்லை ஸ்கூல் போகும்போது மறைச்சி பயமுறுத்துறது, தூக்கி கண்ணா பின்னாடி தூக்குறது. நம்ம இந்த 4th எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. 4th 5th இருந்தே அந்த மாதிரி நான் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி நான் இது பண்ணுறேன், ஃபேஸ் பண்ணுறேன். அதெல்லாம் கடந்து அதை சொல்ல முடியாமல் இத்தனை இயர் கழித்து சித்தான்னு ஒரு படம் வந்ததுக்கப்புறம் தான் என்னோட நிறைய விஷயத்த சொல்லணுன்னே தோணுச்சு.
அவ்வளோ ஒரு போல்டாக எங்கள் அம்மா கிட்ட சொல்லணும்னு தோணும் போது எங்கள் அம்மா ஒன்றுமே பண்ண முடியாமல் உட்காந்து அழுதாங்க. என்ன ஏன்டா அப்பெல்லாம் சொல்லாமல் இப்போ சொல்கிற? ஒரு சில விஷயங்கள் எங்கள் பாட்டி வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்கேன். பாட்டி வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஏன் குழந்தைய வந்து இப்படி பேசுகிறீங்க? இந்த சுச்சுவேஷன் நானும் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த சின்ன வயசில் ஹாரஸ்மெண்ட் இருந்தது. எனக்கு வந்து எங்கள் பெரியப்பா பசங்க அப்படி பண்ணியிருக்காங்க. சும்மா சைக்கிளில் போயிட்டே இருப்பேன். நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பேன். அது வழி மறைப்பாங்க. மறைக்கிறது. புத்தம் கொடுன்னுவாங்க. அது புத்தம் கொடுக்குறது தப்பு இல்லை. ஆனால் எனக்கு அன்றைக்கி தோணுச்சா தப்புன்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியல. அப்புறமா அதை தூக்கும்போது நம்மளோட பிரெஸ்ட் வந்து அவங்க கையில் படுற மாதிரியும் கிள்றது, தலைக்கு மேலே தூக்கிட்டு இறக்குறது, அதெல்லாம் எல்லாருக்குமே நடந்திருக்கு. ஆமாம், கடக்காதவங்க. ஆமாம், கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எல்லா பெண்களுக்கும் நடந்திருக்கு. யாராவது வந்து இல்லைன்னா எனக்கு அப்படிலாம் நடக்கலைன்னு சொன்னால் நல்ல விஷயம். அவங்களாவது நல்லா இருந்திருக்காங்களேன்னு சொல்லணும், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். பட் லேட்டாக கூட அம்மா கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமே. கஷ்டம் கஷ்டம் தானே, அது ஏன் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கள ஏன் அப்பா அம்மாவோட இல்லை நீ 2 வயசுலேருந்து ஏன் உன்னை? இல்லை தம்பி பிறந்தாங்க, குடும்ப கஷ்டம் போல். அப்போ பாட்டி இங்கே இருந்தால் அப்பா கொஞ்சம் அப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த பெண் குழந்தை பிடிக்காது அப்படிங்கிறது அப்போ இருந்துச்சு. எங்கள் அம்மா அப்பாவோட அம்மாவுக்கு பெண் குழந்தை சுத்தமாக பிடிக்காது. எந்த பேத்திகளையுமே பிடிக்காது. நான் வந்து எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டில் வளர்ந்ததுனால ஓரளவு அவங்களுக்கு பிடிக்கும். வந்தால் எப்போயோ வர்றதுனால கொஞ்சுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி நான் அம்மா அப்பா கூட வளர்ந்ததில்லை. இது நாள் வரைக்குமே நான் ஆசைப்படுவேன், ஐயோ அம்மா கையால் நினைவு தெரிஞ்சு சாப்பாடு ஊட்டிக்கலையே அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவேன். அதுக்கான டைம் அவங்களுக்கும் இருக்காது. நானும் போட்டுட்டு அப்படியே உட்காருவேன். சரி ஓகே அம்மா 1 ரூபா ஊட்டி விடுவேன் படி அப்படின்னுவாங்க. அது ஒரு நக்கலாக சொல்லுவாங்க. சரி ஓகே நான் அப்படின்னு விட்டுருவேன். இன்னை வரைக்குமே எனக்கு ஆசை இருக்குது எங்கள் அம்மா கூட இது பண்ணணுன்னு. இப்போ ரீசெண்டாக தங்கிட்டு போனாங்க. சொல்லியிருக்கக்கூடாது, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயத்த சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் எனக்கு இங்கே கிடந்து துடிச்சிட்டே இருக்குது. அது நான் ஒரு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மறைக்க முடியல என்னால். துடிச்சிக்கிட்டே இருக்குது உள்ளே கிடந்து. யார்ட்டையா சொல்லிடணும் அப்படின்னு. யார்கிட்ட சொன்னாலும் அப்படியா எல்லாரும் கடந்து வர்றது தானே, இதில் என்ன அப்படின்னுவாங்க. ஆனால் இந்த மாமன் மச்சான் அந்த கேரக்டருங்கெல்லாம் அப்போ தூக்குனானுங்களே, இருக்கிறானுங்களா அவனுங்கெல்லாம்? எல்லாம் உயிரோட இருப்பானுங்க. பார்க்கறது உண்டா? இல்லை, என்ன அடையாளம் தெரியாது. உனக்கு அவங்கள தெரியும்ல? வயசாயிருக்கும், தெரியும். பார்த்தா என்ன சொல்லுவேன்? தெரியல என்ன சொல்வேன்ட்டு. பார்க்கவே விரும்பலை. பார்க்கவே விரும்பலை. நான் ஒருத்தவங்களை வெறுத்துட்டேன், விட்டு விலகி வந்துட்டேன் அப்படின்னா என்னோட வேல்டில் அவங்க செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். நான் திரும்ப பார்க்கணும்னு நினைக்கவே மாட்டேன். அப்படி பார்த்துட்டா கூட என் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி சொரன்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஐயோ ஏன் இன்னைக்கு பார்த்தோம், அந்த நாளே இருண்டு போச்சு அப்படின்ற மாதிரி ஃபீலோடு கடந்து போவேன். சரி, எப்படி அப்புறம் சினிமாவுக்கு வந்தது? எப்படி சினிமாவுக்கு வினுராகவ் மூலமாக தான் வந்தேன். அவர் வந்துட்டு அவரோட சைட்லேருந்து காண்டாக்ட் கொடுத்துருந்தாரு. ஒரு எனக்கு அப்போல்லாம் காண்டாக்ட் செலக்ட் பண்ணி படம்லாம் பண்ண தெரியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு அமைஞ்சது எல்லாமே நல்ல காண்டாக்டாக அமைஞ்சிருச்சு. எனக்கு ஒரு அளவுக்கு வளர்கிற வரைக்கும் எனக்கு எந்த சீண்டலும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்பொழுது ஒரு 30-40 படம் பண்ணியிருப்பேன். ஸோ ஓரளவு என்னோடய இதெல்லாம் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதாக வெளில வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போது பெரிய பெரிய மூவி பண்ணும்போது ஒரு சில படத்தில் நான் இவ்வளோ நாள் கடந்ததில் ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் அதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ஸ்கெடியூலுக்கு வரைக்கும் எனக்கு வந்து டைரக்டரோட நம்பர் இல்லை, அசோசியேட் டைரக்டர் நம்பர் தான் இருந்துச்சு. அவர்கிட்ட நான் கேட்டேன் டைரக்டரை பற்றி. ரொம்ப நல்ல மனுஷன், அவரை வந்து பர்சனலாக ரெஃபர் பண்ணதே வந்து உன்னை வந்து வேணும்னு ப்ரொடியூசர்கிட்ட சொன்னதே அவர் தான். ஸோ ரொம்ப டைரக்டர் ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ அவர் வந்து தப்பெல்லாம் இது பண்ண மாட்டார். சீனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கேட்பார். நம்பர் கேட்டால் கூடு அப்படின்னு இன்ஸ்டாவில் கேட்டார், கொடுத்துட்டேன். அதே மாதிரி சீன் வந்துட்டு இது பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாரு. எக்ஸ்பிளைன் பண்ணார். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள், நான் டெவலப் பண்ணிக்கிறேன், ஏன்னா நீங்கள் ரைட் பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்ட்டேன். 1 டே போயிடுச்சு. மறுநாள் கால் பண்ணுறாரு, தஷ்மி உங்கள் சீன் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னேன். அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு காஃபி சாப்பிட வரீங்களா அப்படின்னு. சார் 10 மணி ஆகிடுச்சு சார், இதுக்கு மேலே எங்கே சார், நான் அந்த டைமில் வெளில வர மாட்டேன் அப்படின்றேன். அப்போ வந்து சொல்கிறாங்க, என்ன இந்த டைமில் வெளில வர மாட்டேறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு 10:30 மணி போல் அடிக்கிறாரு. 11 அடிக்கிறாரு. நான் ஸ்டாப்பாக மேம் 5 மணி வரைக்கும். மறுநாள் வந்து எனக்கு வந்து ஷூட் இருக்குது. கார் பிக் பண்ணுறாங்க, அது வரைக்கும் வருது. நைட்டு ஷூட் முடிகிற வரைக்கும் கால் வருது நான் ஸ்டாப்பாக. இது நீ வேற படத்துக்கு ஷூட்டிங் போயிருக்க, இது வேற படத்தோட அசோசியேட் டைரக்டர் மெயின் டைரக்டர். அசோசியேட் டைரக்டர்லாம் ரொம்ப நல்லவர். ப்ரொடியூசர் முதற்கொண்டு ரொம்ப நல்லவங்க அந்த டீமில். யாருனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த டைரக்டர் அவ்வளோ நோடி, என்ன மட்டும் கிடையாது, நிறைய பொண்ணுங்களை சீண்டி இருக்கார்.
அப்போது நான் எனக்கு அந்த நைட்லாம் வருது மெசேஜ் வந்து ஒரு ஆப்பில் அனுப்பலாம் மேம். நார்மல் மெசேஜ் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், வாட்ஸ்அப் போடலாம். ஆனால் எந்த ஆப்பெல்லாம் இருக்கோ அந்த ஆப்பில் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு மேம். அதுலெல்லாம் பண்ணுறாரு. ஏய் என்ன நடிக்கிறியாடி, உன் கூட யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும், பொய் சொல்கிறியா, ஏய் பொய் சொல்லாதடி, என்னை ஏமாத்தாதடி, டி வா வா போ, அடுத்து வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவார், மேம் தான் கூப்பிடுவார். அது வா போவாச்சு, வாடி போடி, எல்லாம் ஒரே நாள்லையா? ஒரே ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே இவ்வளோ அப்டேட் அவருக்கு. இவ்வளோ அப்டேட் ஆகி கடைசியாக வந்து அவர் நின்னது வந்து சாரி, மறுநாள் குடிப்போதையில் பேசிட்டேன், சாரி விடலை, எல்லாத்தையும் பிளாக் பண்ணியாச்சு. இருந்தாலும் அவர் வந்து ஒரு நம்பர்லேருந்து புது நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணுறாரு. நான் நான் வீட்டில் பேசிட்டு என்னோட ஆளை கூட்டிகிட்டு நான் ப்ரொடியூசரை பார்க்க போனேன். ப்ரொடியூசர்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது. ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு ப்ரொடியூசர் பார்க்குறதுக்கு போனேன். அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு சாரி கேட்குறாங்க. நம்ம டீமில் மேம் வந்தாங்க, ஒர்க் பண்ணாங்க, போனாங்க, அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு எங்கனாலையும் பிரச்சனை இல்லை, அவங்கனாலையும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இது நடந்திருக்கு அப்படின்னா நாங்கள் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவர் சொன்னார், இல்லை என் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு போயிட்டால் எங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். நாங்கள் தனியாக போய் பேசியிருக்கலாம், ஆனால் பேசக்கூடாது, அது தப்பு, எங்கே நடந்துச்சோ அங்கே வந்தால் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு அந்த சொல்லிட்டு. படம் நடிச்சியா? முடிச்சிட்டேன். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நடிச்சியா? அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடல, மேம். அதுக்கப்புறம் என்னோட சீன் இருக்கு, டெவலப் பண்ணாரு, எல்லாமே இருந்துச்சு. ஒரு 2 நாள் ஷூட் இருக்கும், ஆனால் கூப்பிடல. கதையை அப்படியே அந்த இடத்துல இருந்து சேஞ்ச் பண்ணி இது பண்ணிட்டாங்க. நான் அப்போ வீட்டில் கேட்டப்ப என்னன்னா, இதை நான் வெளில சொன்னால் அடுத்து வந்து ஷூட்டுக்கு ஒன்று கூப்பிடுவாங்களா அப்படின்னா பொறுத்துக்கிட்டு எப்படி இருக்க முடியும்? இது வீட்டில் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ண? இவன் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா இந்த கேள்வி கேட்குறாங்களா? ஒர்க் இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுவ, அதாவது எதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்னாங்க அவங்க. இவங்க சொன்னாங்க, திரும்ப அந்த படத்துக்கு போகணும்ல, ரொம்ப பிரச்சனை பண்ணி படத்துக்கு கூப்பிடாம இருந்தா அவன் ஒரு ஆள் தப்புங்கிறதுக்காக டீம் இது பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் நான் எல்லாருமே ஃபாலோ பண்ணேன், அவரை தவிர பாக்கி எல்லாருமே நான் ஃபாலோ பண்ணேன். ஆனால் அந்த சீன் வந்து வேண்டாம், தேவையில்லாத ஒன்றா இருக்கிறதுனால நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம், ஒரு சின்ன சீன் தான் அது, மற்றபடி படத்தில் தான் ஃபுல்லாக வர்றீங்கல்ல அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஆனால் அவர் அதே காண்டில் நான் வீட்டில் கேட்டுட்டு வந்ததுக்கு அங்கே போய் கேட்டு வந்ததுக்கப்புறம் அவரோட ஊர் சைடு உள்ள எல்லா ஏரியாலையும், சிவகங்கை அந்த ஏரியா ஃபுல்லாவுமே நம்பரை கொடுத்துட்டாரு. ஒரே நாள் ராத்திரியில் நம்பரை கொடுத்துட்டாரு. ஆனால் அவங்க கொடுத்த டார்ச்சர் இருக்குல்ல, 1 இயர் மேம். இவர் ஒரு நாள் டார்ச்சர் கொடுத்தாரு, அவங்க 1 இயர் கொடுத்தாங்க. ஒவ்வொரு புது நம்பர்லேருந்தும் நான் ஷூட்டில் இருக்கும்போது கால் வரும். நான் எப்போ எடுத்தாலுமே ஹலோலாம் வரவே வராது, நம்மக்கிட்ட இருந்தால் ஹலோ போகும், அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இது மட்டும்தான் வேடாக இருக்கும். அது கொச்சையாக, அதை வார்த்தையால் கூட சொல்ல முடியாது. அது எல்லாமே போயிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறதுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா அது பெரிய இஷ்யூவாக பண்ணுறதுக்கும் எனக்கு இது இல்லை. வார்ன் பண்ணி விடணும், இது கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சைபர் கிரைமில் போயிட்டு நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டேன், டைரெக்டாகவும் கொடுத்துட்டேன். அவங்க எல்லாம் இது பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி, இந்த ஆள் அன்பிளாக் பண்ணுறாரு, அவருக்கு நான் கரெக்டாக அனுப்புகிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, இது நீங்கள் தான் எனக்கு தெரியும், எல்லாமே உங்கள் ஊர் சைடு தான், ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எடுத்தாச்சு அப்படின்னோன்னா அடுத்த செகண்டே சாரி பிளாக். இப்போ எதுக்கு இது இப்போ ஏன் வெளியில் சொல்கிறீங்க? சொல்லணும்னு தோணுது. நடந்து 1 இயர் ஆகுது இல்லை? ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும், 1 இயராகவே போயிட்டுருக்கு. இதை கிளியர் பண்ணி இப்போ தான் ஒரு 4 மந்த்ஸ் இருக்கும். இப்போ எதுக்கு இதை பற்றி பேசணும்? தெரியணும் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதாவது என்னை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு என்னம்மா நீ கவலை இல்லாமல் இருக்கிற, உனக்கு என்னம்மா நீ வந்து இப்படி பண்ணி தான் வந்திருப்பா, அப்படி பண்ணி வந்திருந்தா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு மந்த்தும் 6 மந்த்ஸ் ஆகுது மேம் ஒர்க் போய். 6 மந்த்ஸில் ஒரே ஒரு ஒர்க் இப்போ ட்ரம் கார்டுன்னு சொல்லி இப்போ தான் ஒரு ஜெர்மன் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஜெர்மனி ப்ராஜெக்ட். அந்த 6 மந்த்ஸுக்கு அப்புறம் 6 மந்த்ஸும் நான் வீட்டில் தான் இருந்தேன், ஜுவல்ஸை வச்சும் விற்றும் தான் நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இது மற்றவங்க வெளில போனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கஷ்டப்படுற மாதிரியே இல்லையே, நல்லா தானே ட்ரெஸ் பண்ணியிருக்க, மேக்கப் போட்டிருக்க, எப்படி மேம் போக முடியும், பிச்சைக்காரி மாதிரியே போக முடியும் வெளியில்? கேட்குறவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லவும் முடியலை. சினிமாவில் வந்து வெறும் கிளாமர் மட்டும் பண்ணணும்னு கூப்பிட்டா போய் நடிப்பியா? பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன். கதைக்கு தேவைப்பட்டு ஒரு சின்னதாக அந்த இடத்துல ஒரு கிளாமர் இருக்குது அப்படின்னா அது என்ன எந்த அளவுக்கும் பாதிக்காத அளவாக இருந்தால் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சிருந்தா அதை நான் பண்ணுவேன். ஒரு பெரிய சீனில் சின்ன கிளாமர் அப்படின்னா ஓகே. எப்போ தோணிருக்கா எதுக்குடா இந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்தோம் அப்படின்னு? இப்போ வரைக்கும் தோணுது மேம். தோணுதா? இப்போ வரைக்கும் தோணுது. ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தோணுதே கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஒரு 2 படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ என்னடா ஒர்க்கே இல்லை, இதெல்லாம் வச்சு எப்படி ஓட்டுறது, போயிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் அம்மா சொல்லுவாங்க, ஆசைப்பட்டு ஒன்ஸ் உள்ளே போயிட்டேன், இதுதான் உனக்கு உலகம்னு நினைக்கிற, அது என்னன்னு தான் பார்த்துறேன், நாங்கள் தான் இருக்கமே, இங்கே போயிட்டோம் பாரு,
அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒர்க் வரும், என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு அம்மா சப்போர்ட் இப்போ பண்ணியிருக்காங்க. இப்போ நீ ஏதாவது உங்கள் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? இல்லை, இருக்கப்போ சப்போர்ட் பண்ணுவேன், இருக்கப்போ பண்ணுவேன், இல்லாதப்போ அவங்க பண்ணுவாங்க. அதாவது ஒரு படிப்பு படிச்சிருக்கேன், அந்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கலனாலும் அதை விட ஒரு கம்மி வேலையாக இருந்தால் கூட ஒரு அம்மான்றவங்க வந்து சொல்கிறது கரெக்டு. நீ முயற்சி பண்ணிகிட்டே இரு அப்படின்னு. சினிமாவில் வந்து நீ போகக்கூடாதுன்னு முதல்ல அவங்க சொல்லியிருக்கணும். நீ போயிட்ட, அது என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னாங்கன்னா என்ன கேரக்டர் அவங்க? கேரக்டர் மீன்ஸ் நான் ஆசைப்பட்டேன், இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஊரில் நம்ம ஊர்லேருந்து வரும்போது சொல்லுவாங்க இல்லையா, உன் பொண்ணு சினிமாவுக்கு போயிடுச்சு என்னத்தை கிழிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது எல்லாம் தப்பு, அதெல்லாம் மீறி வந்துட்டா, இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டா அப்படிங்கிறத இது பண்ணு அப்படிங்கிறத அம்மாவோட ஆசை. மற்றபடி சேஃபாக இரு, அவங்களும் பார்த்துக்கிறாங்க, ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அம்மா வந்து ரொம்ப இன்னசென்ட். அம்மாவுக்கு வந்து அந்த ஊரை தாண்டி பெருசாக ஒன்றும் வெளி உலகம் தெரியாது. ஓகே, அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி டீச்சராக கூட ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா? இது ப்ரீகேஜி எல்கேஜி அவ்வளோதான். அவ்வளோ அந்த இடத்துல கூட இந்த மாதிரி ஹாரஸ்மெண்ட்ஸ் இருந்திருக்கா உங்களுக்கு? இருந்திருக்கு. அங்கேயுமே ஒரு பிடி வாத்தியார் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த இந்த பிடி வாத்தியாருங்க என்ன எனக்கு புரியலையே. பிடி சார் நினப்புக்குதா என்ன? ஓகே, விளையாடுறாரு. இல்லை, எனக்கும் பிடி மாஸ்டர் தான். ஓ, பிடியும் சயின்ஸும் தான் பிரித்து பார்க்குது. அப்போது நீ டீச்சராக வேலை செய்யும்போதே அந்த பிடி என்ன பண்ணுச்சு? நம்ம வந்து எப்போ வர்றோம், என்னோட ஸ்கூட்டி எப்போ நிறுத்தணும் வாசலில் நின்று பார்த்துட்டே இருக்கோம். நம்ம ஏதாவது கிளாஸ் எடுக்கிறோம், நம்ம எதாவது பண்ணோம் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து சொரியும். 5th 6th வந்து தமிழ் டீச்சர் வந்து என்னை பார்த்துக்க சொல்லுவாங்க. அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மேம் இந்த கிளாஸை நான் எடுத்துக்கிறேன் மேம், அங்கே வந்து சொரிஞ்சிக்கிட்டு இருப்பார் ஒரு மாதிரி. அப்புறம் அங்கேருந்து வரும்போது இந்த சாரீ நல்லா இருக்கு மேம், எங்கே வாங்கினீங்க, நான் கூட என் ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி போகும்போது அவ்வளோ இடம் இருக்கும், ஒரு இடி, அதுவும் உரசிட்டு போனாலும் பரவாயில்ல, ஒரு இடி நம்ம அப்படி டேன் ஆகி நிற்கணும், அந்த அளவுக்கு இடிச்சுட்டு போவார். அவர் எங்கன்னாலும் முகத்தை பார்த்து பேசவே மாட்டார், கழுத்து கீழே பார்த்து தான் பேசும். கழுத்து கீழே இருக்கும், நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கு. ஆமாம், கழுத்து கீழே இருக்கும், இல்லை அப்படியே ஸ்கேன் பண்ணிகிட்டே வரும், அந்த மாதிரி இருக்கும். படிக்கும்போது சயின்ஸு சாரு அவர் எப்படின்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, இங்கே வாடா அந்த வாடான்னு இப்படி ஷோல்டரில் கை வைக்கிறதுக்கும் ஷோல்டர்லேருந்து இப்படி தடவுறதுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும்ல 11th. எனக்குலாம் இது 7th முடிஞ்சிச்சு இந்த கதை. அதனால தான் நான் இனிமேல் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். எதுக்கு படித்தாலும் தான் பண்ணுறானுங்க, எங்கே போனாலும் அதுக்கு எதுக்கு படிக்கணும், நான் படிப்பே நிறுத்திக்கிட்டேன். ஆனால் எனக்கு 7th இது, அதுவும் எனக்கும் பிடி ஃபிசிக்ஸ் டீச்சர் தான். டீச்சர்னா வாட், ஸோ லேடிஸ் தான் கிடையாது, டீச்சர்னா ஆண்களில் சொல்கிறேன். ஆமாம், நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன், உன்னை வந்து பெண்கள் கூட கூப்பிட்றாங்களாமே. அதை எப்படி மேம் சொல்கிறது? நீ தான் சொல்லி ஆகணும். ஆமாம், இன்பாக்ஸில் வந்து இப்போல்லாம் வந்து அது ஃபேக் ஐடியா இல்லை ஒரிஜினல் ஐடியாலாம் தெரியல. ஆனால் சடார்னு ஒன்ஸ் வீடியோ கால் வந்துருச்சு, அதை கட் பண்ண முடியல, அப்படியே வந்து அடிச்சுட்டே இருக்குது, சைலண்ட் போட்டலாம் திரும்ப அடிச்சுட்டே இருக்குது, ஃபீமேலாக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு ஆன் பண்ணால் அந்த லேடி வந்து அப்படியே காஸ்ட்யூம் ட்ரெஸ்ஸே இல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு நான் உன்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஆம்பளைங்க மேலாம் அவ்வளோவா ட்ரஸ்ட் இல்லை, அவங்களாம் நம்ப முடியாது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்றாங்க. இது என்ன மாதிரியான ரகம்னு எனக்கு தெரியல, அதனால அதை யாரையுமே நம்புறதில்லை. ஓ, அதுதான் நீ நம்புறதில்லை, எல்லாருமே நோண்டி விட்டு போயிடுறாங்க. ஓ, அப்போ நோண்டி விட்டு போயிடுறாங்கன்னா நீ வந்து அதை அக்செப்ட் பண்ணியா? அக்செப்ட்லாம் பண்ணல, நம்மளை நோண்டி விட்டு போகும்போது அது நமக்கு எப்படி இருக்கும்னா அது அப்படியே மைண்டுக்குள்ளே போட்டு அரிச்சிட்டே இருக்கும். சே என்னடா அது சோஷியல் மீடியாவில் நடமாடவே முடியல, எங்கே போனாலும் இதே தொல்லை, ஆம்பளைங்க தான் பிரச்சனைனா பொம்பளைங்களும் பிரச்சனை, நம்ம 1008 பிரச்சனையில் இருப்போம். இன்னைக்கு ரெண்ட்டுக்கு என்ன பண்ணுறது, ஐயோ இங்கே போகணுமே, ட்ராவலுக்கு என்ன பண்ணுறது, என்னென்னவோ ஓடிட்டுருக்கோம் மைண்டு. என்ஜாய் பண்ண கூட நமக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் கிடையாது, ஏதோ அம்மா கொடுக்குறாங்க, நான் ஒர்க் போனால் நான் இது பண்ணுறேன், அதை வச்சு தான் ஓடிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இவங்க குடையும் போது நமக்கு அப்படியே தலைக்கு ஏறுது மேம், என்ன சொல்கிறேன்னு தெரியல, எப்படி பேசுகிறேன்னு தெரியல, பேசுகிறதுக்கு கெட்ட வார்த்தை தான் சொன்னேனே, உனக்கு புதுசாக கெட்ட வார்த்தை ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு வர்றேன், தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு. எனக்கு வேறு என்ன பேசுகிறேன்னு தெரியல. ஐயோ ஒரு மாதிரி எப்படி, இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னா பசங்கனால பசங்களுக்கும் பிரச்சனை இருக்கான். இது நான் இது ஏதாவது போயிட்டு இதை சொல்ல முடியாமல் ரொம்ப என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு யார்கிட்டயாவது போயிட்டு மச்சான் இது நடந்துருச்சு தெரியுமா, நான் உன்னையே நம்ப மாட்டேன், இதை நான் உன்ட்ட வந்து சொல்கிறேன் பாரு அப்படின்னு ஆட் பண்ணி சொல்லுவேன். இவன் சொல்லுவான் நான் யாரையுமே நம்ப மாட்டேன், எனக்கு கூட இருக்கவன்லாம் நோண்டுறான்.
பொம்பளை மாதிரி இருக்கா? ஆண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இருக்குது. உங்ககிட்ட யார் சொல்லியிருக்கா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்களா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சரி. ஆமாம். ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போனாப்லையா, ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போனப்போ லேடி டைரக்டர் வந்து அப்ரோச் பண்ணாங்களாம். ஒரு இதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் நடக்கும். ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, லேடி ப்ரொடியூசர்ஸ். கண்டிப்பாக இது வந்து இவ்வளோ தூரம் ஏன் ஹீரோஸ் இருக்காங்கல்ல, ஹீரோஸே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கம்பெனியில் எனக்கு தெரிஞ்சவரை வந்து நான் வந்து ப்ரொடியூசராக உட்கார வச்சுருப்பேன். ஆனால் நான் தான் அதுக்கு மெயின்னு வையேன். அப்புறம் நான் அந்த ஹீரோவை விரும்பினேன்னா எனக்கு வந்து தானே ஆகணும். ஏன் ஹீரோயின்ஸை மட்டும் இதை சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஒருவேளை ஹீரோஸ்க்கும் இது இருக்கலாம் இல்லையா? இருக்குது, கண்டிப்பாக இருக்காது. அவங்க கடந்து வந்தாங்களா இல்லை அப்படியே முடிஞ்சு போணுச்சான்றது யாருக்கு தெரியும். ஆனால் பாவம் இங்கே கேர்ள்ஸ் வந்து ஒரு விதமான ஒரு இதில் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா, பாய்ஸ் ரொம்ப மோசம், ரொம்ப ரொம்ப மோசம். நம்மளாம் சொல்லுவோம் எல்லா ஆம்பளைங்களும் கெட்டவங்க கிடையாதுல்ல, நல்ல ஆம்பளைங்களும் இருக்காங்க. அதில் இன்னும் கஷ்டப்பட்டு ஃபேமிலியெல்லாம் விட்டு வந்து சாப்பாட்டுக்கு இங்கே கஷ்டப்பட்டுட்டு இவனுங்க கொடுக்குற டார்ச்சரையும் தாங்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்ன படங்கள் பண்ணிகிட்ருக்கு? இப்போ சன்னிதானம் பிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் இண்டியா மூவி முடித்தேன். இந்தியன் 3ல் ஒரு சின்ன கேரக்டர் ரோல் ஒன்று முடிச்சிருக்கேன். இப்போது ட்ரம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி ப்ராஜெக்டில் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், காமெடி ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஜெர்மனி ப்ராஜெக்ட்னா அதாவது அந்த டைரக்டர் ஜெர்மன்லேருந்து வர்றாங்க. இங்கேருந்து படிக்க போகிற பிள்ளைங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது அந்த படத்தோட கருத்தாக போயிட்டுருக்கு. அதனால் அந்த ப்ராஜெக்ட் எப்படி பட் என்ன ஹீரோயின் ஆகணும்னு வந்தியா? இல்லை இல்லை, அப்படிலாம் எந்த ஒரு இதில் சினிமாவில் நடிக்கணும் அவ்வளோதான். ஹீரோயின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக குயிலின்ற மூவியில் ஹீரோயின் பண்ணியிருக்கேன், பாண்டியும் மருதாயும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெப்பம் குளிர் மழையில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் ஒரு வில்லேஜ் பேட்டர்னில் ஃபன்னாக போகும், அது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தவறு செய்தாலில் வந்து ஸ்கூல் கேரக்டர்லேருந்து குழந்தை அந்த ஒரு மெச்சூர்ட் கேரக்டர் வரைக்குமே பண்ணியிருக்கேன், ஆஃப்டர் மேரேஜ் வரைக்கும். அதில் லீடு ஒரு 6-7 படத்துக்கு மேலே ஹீரோயின் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏன் கம்மி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் ஃபயர் மாதிரி படத்தில்? அது என்னென்னா சடனாக நான் வந்து மூவியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக்கில் அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அவங்க ஸ்டோரி இது பண்ணும்போது அந்த ஒரு கேரக்டர் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணு அப்படின்னாங்க. எனக்கு திடீர்னு கிடச்சது, நாள் கிடச்சது, மறுநாள் போய் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் நல்ல ரெஜிஸ்டர் ஆணுச்சு. எனக்கு நல்ல ரெஜிஸ்டர் ஆகக்கூடியது இந்த சீன் மட்டும், ஒரு படமே இல்லைனாலும் அந்த சீன் மட்டும் போய் ரீச் ஆகிடும், வைரல் ஆகிடும் அப்படின்னு தோணும் எனக்கு. அந்த மாதிரி உள்ளதை மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணுவேன் சின்ன ரோல் பண்ணால். இல்லைன்னா படத்தில் ஒரு பெரிய கேரக்டராக ட்ராவல் ஆகணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓப்பனாக டேரெக்டாக கூப்பிட்ருக்காங்களா? இல்லை, மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அதை போய் நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட்டை சொல்லிவிடுவேன்? சொல்லிடுவேன் சொல்லிடுவேன் இருக்குது. அதனால இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகிடுச்சு. அதாவது ஃபஸ்ட்டு எல்லாமே பேசி முடிச்சுருவாங்க, ப்ராஜெக்டில் என்னெல்லாம் இருக்குது இதெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு. அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் சொல்ல மாட்டாங்க. அது எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, டேட்லாம் கொடுத்து அந்த லாஸ்ட்டில் எப்போ சார் ஷூட் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அப்போ இல்லைம்மா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னாங்க, நீ தான் பண்ண மாட்டியே அதனால் இதாகிடுச்சு. ஏன்னா நான் வீட்டில் சொல்லுவேன்ல அந்த டேட்டில் நான் ஷூட் போவேன் அப்படின்னு, என்னடி ஷூட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்பாங்கல்ல. ஸோ அந்த டைமில் இதை சொல்ல வேண்டியதாகிடும். நானாக போய் வாண்டடாக அந்த கதையெல்லாம் சொல்கிறது கிடையாது, அதிகம் நடக்கிறதில்ல, அதனால் சொல்கிறதில்ல. இது எதிர்பார்த்து அதுக்காக நம்ம பெரிய கோட்டையெல்லாம் கட்டி வச்சுருப்போம் அந்த சீனுக்கு, அதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும். இன்னும் பத்தாயிரத்துக்கு காஸ்ட்யூம் கையில் இருக்க காசெல்லாம் போட்டு காஸ்ட்யூம்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம். கடைசி நேரத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்டாக ப்ரொடியூசர் சைட்லேருந்து ரெஃபர் பண்ணிட்டாங்க, அதனால் அடுத்த மூவி பார்க்கலாம் மேடம். அடுத்த மூவி எப்போ பண்ணுவாங்க, எத்தனை வருஷம் கழிச்சு பண்ணுவாங்க, அது வரைக்கும் சாப்பிடாமையாக இருக்க முடியும். இது எனக்கு ஒர்க்கு தான் ஆக்சுவலாக. இது வந்து என்னோடய இதெல்லாம் ட்ரீமு அப்படின்றதெல்லாம் தாண்டி இது என்னோடய ஒர்க்கு ஆக்சுவலாக. இது எல்லாமே எனக்கு இதை சார்ந்து தான் இருக்குது அப்படின்னு நம்பி தான் நான் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். இதை விட்டுட்டு இடையில எந்த ஒரு ஒர்க்குக்கும் போகணுன்னு நினச்சது கிடையாது, விட்டு போயிடணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் வெளில போனால் என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சது கூட கிடையாது. நான் வீட்டில் சொல்லிகிட்ருப்பேன், நான் வந்து ஏதாவது வந்து அந்த இந்த வளையல் மணி எல்லாம் வித்துட்ருப்பாங்களே அந்த மாதிரி தான் எடுத்து நான் வீட்டில் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லுவேன். அதை பண்ணுறதுக்கு உனக்கு மீடியா சப்போர்ட் வேணும்ல, சோஷியல் மீடியா மூலமாக தானே நீ ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னுவாங்க. எனக்கு ஏன்னா ரெண்டுலேயும் சிக்கல் இருக்குல்ல, மூவி சைடும் சிக்கல் இருக்குது, சோஷியல் மீடியாவும் சிக்கல் இருக்குது. அப்படிங்கும் போது நான் அப்படிலாம் பேசுவேன், பைத்தியம் மாதிரி உட்காந்துட்டு அப்படிலாம் பேசுவேன், பயங்கரமாக அழுவேன். அழுது தெளிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிடும், இல்லை என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் நல்ல ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி சினிமாலேயே பண்ணிக்கிறேன் அப்படி. அதை விட முடியல மேம், சின்ன குட்டியிலேருந்து அதுலேயே பழகிடுச்சு அதான் பண்ணணும் அப்படின்னு.
எந்த ஒர்க் போகணும்னு நினச்சாலும் இல்லை என்ன ஒர்க் போகணும்னு என் மண்டையை கழுவினாலும் என்ன படிக்க வச்சாலும் அதில் எல்லாம் போகவே இல்லை. சினிமா தான். ஆனால் எப்படி வரணும்னு தெரியாமல் தான் அவ்வளோ நாள் படிச்சுக்கிட்டும் உருட்டிக்கிட்டும் இருந்தேன். வழி கிடைச்சதும் ட்ராவல் ஆகிட்டேன். வெரி குட். தனியாக இருக்கும், திரும்பி பார்த்தா பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, ரொம்ப தனியாக இருக்குன்னு தனிமையில் அழறது, இதெல்லாம் கம்மி பண்ணிக்கோ. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ. கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும். நீ நினைக்கிறவங்களோட அவரோடே நடக்கும். அவங்க வீட்டில் அக்செப்டன்ஸோடு நடக்கும். கண்டிப்பாக மேம். அண்ட் தைரியமாக இரு. இது வரைக்குமே பெண்கள் எப்படிலாம் இருக்கணுன்ற தைரியம் உங்ககிட்ட நான் பார்க்குறேன். என்ன இப்போ இந்த பிரச்சனைலாம் வந்து பேசும்போது இப்போ நீ பேசாமல் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம். அப்போது அதுலேயும் உனக்கு தான் பேர் கிடச்சிருக்கும், தைரியமாக இந்த பொண்ணு வந்து சொன்னான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எல்லோரும் சொல்கிறத பார்த்து நீங்கள் எல்லோரும் வந்து சொல்கிறீங்க. எனிவேஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ மேம்.